guys, good morning. ஸோ நீ டேட் வந்து 6 ஏப்ரல் காலைல 6:10 அப்படிலாம் சரியில்லை. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வ்ளாக் பண்ணி. அதான் கோப்ரோ வந்து எடுத்து தொடிச்சு சார்ஜெலாம் போட்டு காலைல 5 மணிலேருந்து ஹெல்மெட்லாம் எடுத்து வச்சுருக்கு. பாருங்கள், ஹெல்மெட்லாம் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. ஸோ தொடிச்சிட்டு வண்டி எடுத்துன்னு கிளம்ப வேண்டியது தான். அப்படியே உங்களை ரோட்டில் சந்திக்கிறப்ப. வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு சண்டே ரைடு போகலான்னு பார்த்தேன். சரி, ரைடு தான் போக முடியல, ஒரு காஃபி ஆச்சு குடிச்சிட்டு வரலாம். விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. வண்டி எடுத்தும் ஆகுது, ஒரு வாரம் விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. வண்டி எடுத்து ஒரு 4-5 நாள் ஆகுது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது சர்வீஸ் வர காமிச்சுன்னு சர்வீஸ் விடணும். 12,141 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு வண்டி. இன்னும் சர்வீஸ் விடாமல் இருக்கேன். 12 உள்ளமா இல்லை 15 உள்ளமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். பட் எனக்கு வந்து சர்வீஸ் விடாமல் ஓட்ட இஷ்டமே இல்லை. நான் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து அடி வாங்குது. ஒரு மாதிரி சவுண்ட் நாய்ஸ்லாம் கேட்குது. இன்ஜின் எங்கே சீஸ் ஆகிட போது சொல்ல ஒரு பயம். பெட்ரோல் வேறு போடணும், வர வழியில் போட்டுக்கலாம். இல்லை எங்கேயும் ஃப்ரீயாக இருந்தால் போட்டு போயிடலாம். ஃப்ரீயாக தான் இருக்குது. இவங்க போட மாட்டாங்க. எல்லாம் பெட்ரோல் பங்கில் இப்படி தான் பண்ணுறாங்க பாரத்தில். நான் 5 லிட்டர் போனேன். ஜிபே இருக்குல்ல, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வாய்ஸ் 5 லிட்டர்ஸ் போட்டிருக்கேன். இவ்வளோ ரிசர்வில் இருந்ததில்ல 60 காமிக்குது ரிசர்வ். கழுத்து வர திருப்ப முடியல, சுழுக்கு பூச்சினுங்குது. இப்போ எவ்வளோ ரேஞ்சு காமிக்குது பார்க்கலாம். 60லே இருக்குது இப்போது. ஒரு 180 காமிக்குது. 60லேருந்து 180, 5 லிட்டருக்கு 120 கிலோமீட்டர் தருது. ஜஸ்ட் 5 லிட்டர்ஸ் இன் சிட்டியில் ஓட்டினா 120 கிலோமீட்டர் ஓட்டலாம், 100 கிலோமீட்டர் ஓட்டலாம் 5 லிட்டருக்கு. அப்படி இப்படி ஓட்டினா ஹைவேஸில் போனால் 200 ஓட்டலாம். 180 காமிக்கிறதுல 200 கிலோமீட்டர் ஓட்டலாம் ஹைவேஸில் 5 லிட்டர்ஸ்க்கு. தாராளமாக ஓட்டலாம். வண்டியோட கண்டிஷன் பொறுத்துக்கு. நல்லா இன்ஜின் எல்லாம் மாற்றிருந்தால், ஸ்ப்ராக்கெட்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா தரும். ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் கூட அச்சு ஓட்டலாம் எக்ஸ்ட்ரா.
சண்டே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஸோ நான் ஈஸியர் போல் தான் பார்த்தேன். பட்டு அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடும் சொல்லிட்டு தான் வந்து லோக்கல்லே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம்னா சொல்லிட்டு வண்டி எடுத்து பண்ணிட்டேன். இங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. டிராஃபிக் மீன்ஸ் ஆட்கள் நடமாட்டம் இருக்குது. வரும்போது கேமரா ரெக்கார்ட் பண்ணனா என்னன்னு தெரில, நான் பாட்டு பேசின்னு வந்தேன். இப்போ தான் ஆன் பண்ணேன். 180 கிலோமீட்டர்ஸ் கம்மிங் போது தான். பஸ் டயரும் வந்து மாற்றுற நிலமை வந்துச்சு. ஒரு வருஷத்தில் 2 வாட்டி டயரும் மாற்றுவாங்க. லைட்டாக அப்படியே அந்த பெண்டில் அப்படி இப்படி இருந்து, ஆனால் டயரு க்ரிப் இருக்க மாரி இருக்குது, ஆனால் இல்லை. எங்கே நைட்டு போட்டால் காலைல எடுக்க மாட்டாங்களா பேரிகேட், அப்படியே விட்டு போயிருச்சு. நான் ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணுறாங்க பாடு. இது பாருங்க, சண்டேவே டிராஃபிக்கு. ட்ரைம் ப்ரொவைடா மூணு 6 ட்ரைம்ப்பு. எறும்பு லைனாக போகிற மாரி போகிறாங்க. நம்மளுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லைப்பா, நான் பாட்டு எங்கேயோ போகிறேன். ஏதோ ஒரு நம்பத்தில் டேக் டைவேஷன் எடுத்து போயிட்டான்னு சரி, அப்படியே போயிடலாம் வண்டியில். வண்டி ஸ்மூத்னஸ் கம்மியாயிடுச்சு. பெண்டும் பயமாக தான் இருக்குது போடுறதுக்கு இந்த டயரை வச்சு. ரைடிங் மோட் மாற்றி பார்க்கலாம் ஸ்மூத்தாக இருக்கான்னு. இப்போவும் லைட்டாக கர்றன்னு தான் இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் காலியாக இருந்தால் முறுக்கி பார்க்கலாம். காலியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நோவே பிரேக்கும் சரியாக பிடிக்க மாட்டுது. பிரேக் பேடை மாற்றணும். ஆக மொத்த செலவு இருக்குது. லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருந்தேன் மெயின்டெனன்ஸு. ஆஹா, சூரியன் ஹெல்மெட் வேறு என்ன பண்ணாங்க தெரில, அப்படியே வச்சுனால உள்ள மைக் வைக்கிற செட்டப் எல்லாமே குயிக் ஷிஃப்டர் வேறு லெவல். ஸோ ஆமாம், மைக் வச்சு இருக்க செட்டப் வந்து உடைச்சிருக்காங்களா என்ன ஆச்சுன்னு கதையே தெரில. இப்போ தான் பார்த்தேன் வரும்போது மைக் அப்படியே தொங்குது தனியாக. ஸோ
ஓஎம்ஆர் போகிற ரூட்டு. நம்ம ஈசிஆர்லாம் ஓஎம்ஆரம் எங்கேயும் போயிட்டு அப்படியே திருவான்மியூரில் யூட்டன் போட்டுனேன். எதுனா ஒரு டீ கடையில் போய் டீயோ இல்லை காஃபியோ குடிச்சிட்டு பாண்டிச்சேரி போகிற பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் தான் போகணும் பாண்டிச்சேரி. இதே டைம் தான். இங்கே தான் ஸ்டாப்பு இந்த பஸ்ஸுக்கு. தலை ஓகே, மோடு கொஞ்சம் மாற்றி ஓட்டணுன்னா பரவாயில்ல, வண்டி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் தான் அடி வாங்கிடுச்சு. அந்த முறுக்குன்றதுக்கு பட்டுன்னு 160 170 போயிருக்கேன். அட்லீஸ்ட்டு 150 முக்குது. நான் ஸ்பீடோமீட்டர் பார்க்கல, லாஸ்ட் க்ளோஸ் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஆனால் ஃபீலிங் தெரியல, இவ்வளோ ஸ்பீடு போன ஃபீல் தெரியல, அந்த ஃபீலே வரல. டைம் எடுக்குது. குயிக்காக டாப் போக மாட்டுது. மேபி ஏர் இன்டெக்கு, ஏர் ஃபில்டர் மாற்றணும். ஒன்று வருது. இன்ஜின் ஆயில், ஏர் ஃபில்ட்ரு, பிரேக் பேடு, டயரு. ஸ்ப்ளெண்டர் எடுத்துகிட்டு போயிருக்கு நம்மளுக்கு. நல்லா மைலேஜ் தருவோம், மெயின்டெனன்ஸே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணால் போதும். அங்கே ஒட்டி கிடந்து போயிச்சா, இன்னும் வரலையா? அது வரைக்கும் கடை பார்த்துட்டேன். சந்துல போய் விட்டுன்னு போகலாம். சரி, ஓகே காய்ஸ், நான் ஒரு காஃபியை போட்டு வரேன். சாய்வாலா, நம்ம நயன்தாரா கடை. நயன்தாராக்கான்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. ஒரு செலிப்ரிட்டி பற்றி பேச வேண்டியது இருக்குது, வந்து பேசுகிறேன். A few minutes later. Minutes later. சாவி விட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா. இப்போ தான் அதெல்லாம் ஒன்று பண்ணுறது.
ஸோ காஃபினால அந்த டீ குடி தான் பார்த்தேன். டீ போட லேட்டாகும் பொழுது நான் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். ஸோ அதனால் காஃபி போட சொல்லிட்டேன். போட்டு கொடுத்தான் அக்காக்கல்ல காப்பி நல்லா தான் இருந்தது. சிக்னல் போடுவாங்களா மாட்டாங்களா? இல்லை சிக்னல் இல்லையா? போட்டாங்க. எங்கெங்கெல்லாம் யூட்டர்ன் போடுறதுக்காக பாருங்க. அப்படி போய் அப்படி வரணுமா உள்ள அந்த சைடு இந்த சைடு வரணுமா? நான் கதை இது. சூரியன் அருமையாக இருக்காப்புல. வரங்க ட்ரெயின் மாதிரி இருக்குது வண்டி. என்ன ரோடு பேட்ச் பேட்சா? பீட்டு கேட்சானு தெரில உங்களுக்கு. கியர் கட் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து தனியாக நான் எடுக்கலான்னு பார்க்குறேன். வெறும் எக்ஸாஸ்ட்டு சவுண்டு மட்டும் கொஞ்சம் கிளியராக கேட்குற மாதிரி என்ன ஐடியா பண்ணி எடுக்கணும். எக்ஸ்பல்ஸ் மாமே வணங்கண்டா மாப்பிள்ள அப்படின்னு வராப்புல உள்ளேருந்து. ஓ பிட்புல் பா. அந்த காலங்காத்தால பில்லு போட்டுக்கிறாங்க. எப்போ காசு ஆட்டை போடலான்னு இருப்பாங்க பொழுது. இப்போ ஸ்க்ரெட்சு போயிடுச்சா? ஸ்க்ரெட்சு கொஞ்சம் லூஸாக இருக்குது. அவனையும் பார்க்கணும் போலுக்கு. எவ்வளோ பெரிய சிக்னல் ஆளே இல்லாத ரோட்டுக்கு. வாய்ஸ் இங்கே ஒரு வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், வேலை முடிந்து விட்டது. இப்போ வந்து அகைன் நம்ம நார்மல் மூட் போட்டுக்கலாம். ஒன் 180 காமிச்சுதா 170 காமிக்குது இப்போ ரேஞ்ச். ஸோ கொஞ்சம் ஹைவேஸ் போயிருந்தால் கண்டிப்பாக ரேஞ்சு கொடுக்கும்.
ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. கொஞ்சம் க்ரூஸ் பண்ணலாம், இழுத்து விட்டு போதும். வெயில் நல்லா இருக்கு, டைரெக்டாக ஃபேஸில் படுது. நல்ல வெயில் இது. ஆக்சுவலாக விட்டமின் டி கிடைக்கும் இந்த வெயிலில் தான். நீங்கள் 10 மணிக்கு மேலே வர வெயிலெலாம் வந்து கருது போயிடுவீங்க. குட் திங்ஸ் டேக் டைம். சூப்பர். ஓ, அந்த வயசானவர் ஒருத்தர் இருந்தார், அவரை பார்த்தோன்னா ஞாபகம் வருது எனக்கு. நம்ம நயன்தாரா அக்காக்களில் காஃபி குடிக்கும் போது ஒரு செலிபிரிட்டி பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால, இப்போ தான் ஞாபகம் வருது எனக்கு. அது நம்ம ஆக்டர் இர்ஃபான் வியூஸ் இருக்கார்ல, அவர் ஆக்டர் தான் சொல்லணும், அவரை யூடியூபர்னால் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அருமையாக நடிக்கிறார் அவர் கண்டென்ட்டுக்காக வேணும்னு பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரா இல்லை எத்தனை புரியல. நான் வந்து தெரியாமல் பேசினா அதுங்க இருக்குது பாரு, அதெல்லாம் எடுத்துருப்பாங்க. எப்படி இருந்தாலுமே எடிட்டில் வேலையை காமிச்சிருப்பாப்புல. அது வேணும்னு போட்டு அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, அதுங்கன்னு சொல்லுது. ஆனால் அவர் என்ன தான் ஆர்டிஃபிஷியலாக போட்டிருந்தாலும் அவங்கள வந்து அதுங்கன்னு சொல்கிறது தப்பு தான். நான் வந்து இர்ஃபானை வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பார்த்துன்னு இருக்கேன். நம்ம ஆள் எப்படி இருந்தாப்புல, இப்போ எப்படி இருக்காப்புல, அதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஃபேஸர் பைக்கில் வருவாப்புல சூளைம்பேட்டிலேருந்து ஒரு கடைக்கு. எதுக்குறமா பிஸ்கட் வாங்குறதுக்கு வருவாப்புல ஃபேஸர் பைக்கில். அது என்ன பிஸ்கட், அது ஜிம்ஜாமா ஏதோ ட்ரீட்டு. அப்புறம் வந்து மில்கி பிஸ்கட்டில் டபுள் லேயர் போட்டிருக்குமே, அந்த பால் இது போட்டிருக்கோம், மில்கி பிஸ்கட்டு, க்ரீம் பிஸ்கட்டு. இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாப்புல, கடையில் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போவாப்புல. ஏறி வரான். அப்போ இருந்த இர்ஃபானு இப்போ எங்கே போனார்? நான்லாம் வந்து உண்மையாக சொல்லணுன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இர்ஃபான் வியூஸ் பார்க்கும்போது எப்படியோ ஒரு 10K இருக்குன்னு நினைக்கிறேன் வியூஸ், இது சப்ஸ்கிரைபர். அப்போ அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணேன். எனக்கு யாருன்னே தெரியாது. இந்த வீடியோ பார்க்க சொல்லி எல்லாருக்கும் அனுப்புறது, இந்த வேலைலாம் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து என் கையிலே வந்து அவரை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்று வருது. ஏன்னா எந்த கேஸில் போனாலும் வெளியே வந்துடுறாப்போல, எப்படின்னு தெரில. ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து வீடியோ சென்ட் பண்ணி இதை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோ பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள், நிறைய ஃபுட்டெல்லாம் போடுறாப்புல, நல்லா இருக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுவேன் நான். ஈவன் லாக்டவுனில் வந்து நிறைய பேருக்கு என்டர்டெயின் பண்ணவர் இந்த ஆள் தான். அந்த டைம்லேயும் நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காப்புல, காசுலாம் கொடுத்துருக்காப்புல. 500 எவ்வளோ 1000 இருக்கிறவங்களாம் கொடுப்பாப்புல. ஆனால் இப்போ எங்கே போனார் தெரியல அவர். அதுங்க கத்துறது, கையை விடாதுன்றது. நீங்கள் வண்டி நிறுத்தி இறங்கி கொடுத்தா யார் வந்து கை உள்ள விட போகிறா? அதான் இது வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்குது, இது கண்டென்ட்டுக்காக. அப்போ தான் வைரல் ஆகும், வியூஸ் போவோம், காசு வரும் அப்படின்னு. அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போனால் தெரியும்.
திருப்பி என்ன தான் முக்கினா அவரால் ஹேட்டர்ஸ்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. guys, நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் மேலேயும் தப்பு இருக்கலாம், யார் மேலேயும் தப்பு இருக்கலாம். ஈவன் வந்து அந்த கோயம்புத்தூர் டு சென்னை வர ரூட்டில் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அதுக்கே வந்து லைட்டாக தான் கான்ட்ரவர்சி போச்சு. அதுவே நம்மளை இம்பேக்ட் வேறு ஆச்சு. இந்த ஆள்லாம் இம்பேக்ட் ஆகுமானு தெரில, ஜாலியாக இருக்கும். பண்ண தப்பு என்ன பண்ணுற போகிறாங்கன்னு ஒரு தைரியம். அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, தெரியும். சரி, ஓகே காய்ஸ், வீடியோ நான் அப்படியே vlog கட் பண்ணிக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வண்டியை சர்வீஸ் விட்டு சீக்கிரம் வந்து எதனா ஒரு ட்ரிப்பு நான் போயிட்டு வரணும். ரொம்ப டைட்டாக இருக்குது ரொட்டீனு. ட்ரிப்பு எங்கே போனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது. ஸோ ட்ரிப்பு வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம். பை காய்ஸ், see you. I'm a good